பாட்டி என்ன என்ன? இன்னும் அந்த காலத்து ஆளவே இருக்கீங்க. நான் பாட்டு இல்லை, அப்படிதான் இருப்பேன்னு. இப்பதான் கடையில ஜீரணத்துக்குன்னு விதவிதமா கலர் வந்துடுச்சே, அதை விட்டுட்டு என்னவோ சினிமா ஸ்டைல்ல வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த பாடம் இது. இது நாகரிகம் இல்லை, ஆரோக்கியம். நீங்கள் குடிக்கிற அந்த கலரில் என்ன இருக்குது தெரியுமாங்க? வெறும் சர்க்கரையும் கார்பன் டை ஆக்சைடும் தான். அது தற்காலிகமாக ஒரு ஏப்பத்தை வரவழைக்கும். ஆனால் வயிற்றில் இருக்கிற நல்ல அமிலங்களை அழித்து உங்கள் ஜீரண மண்டலத்தையே சோம்பேறியாக்கிடும். அடேங்கப்பா, ஒரு நிமிஷம். அப்ப இந்த வெத்தலை மட்டும் என்ன பண்ணுது? சொல்கிறேன் கேளுங்க. வெத்தலையில் இருக்கிற காரத்தன்மை உமிழ்நீரை அதிகமாக சுரக்க வைக்கும். அது சாப்பாட்டை ஈஸியாக கரைக்கும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது கிருமி இருந்தால் இந்த வெத்தலை சாறு அதையும் காலி பண்ணிடும். அது மட்டும் இல்லைங்க, கலர் குடித்தா வயிறு வீங்கும், ஆனால் வெத்தலை போட்டால் வயிறு குளிரும். செயற்கை முறையில் எப்பம் வர்றது முக்கியம் இல்லை, இயற்கையாக செரிமானம் ஆகிறது தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், மைக்குக்காரே சாப்பிட்டோன்னா ஐஸ் வாட்டரோ இல்லை குளிர்பானமோ குடித்தா வயிறு ஜாம் ஆகிடும். அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் வெத்தலையை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்ருக்காங்கங்க. இப்போவாச்சும் புரியுதுங்களா மைக்குக்காரரே? இனிமே அந்த கலர் பாட்டிலுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நானும் ஒரு வெத்தலை இடிச்சு போட்டுக்கிறேன். அதான் புத்திசாலித்தானா. நம்ம மைக்குக்காரர் மாறின மாதிரி நீங்களும் என்னோட வீடியோ பார்த்துட்டு வெத்தலைக்கு மாறிடுவீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட கருத்து பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.